என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். காலம் ஓடுகிறது. அவர் பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார், கவிஞராக மாறுகிறார், பாடலாசிரியராக மாறுகிறார், சினிமா படத்தின் தயாரிப்பாளராக மாறுகிறார். அவர் சொந்த படம் எடுக்கிறார். படத்துக்கு சுமை தாங்கி அப்படின்னு பேர். இந்த படத்துக்கு ஹீரோ ஜெமினி கணேசன். அவரை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும். கரெக்டா கூட்டு வந்தார். மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்துல ஜெமினி கணேசனை பாட விட்டார். பாடிக்கிட்டே இப்படியே நடங்க. அப்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது. இந்த காட்சியை எடுத்துட்டு அந்த பிலிமை மட்டும் கொடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் போடுறாரு. பிள்ளைகளை பூரா முட்டு உட்கார வச்சார். இங்க பார், உட்கார், கவனிச்சு பார். இந்த இடத்துல தான், இந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல தான் காலனா காசு இல்லாம அவங்க அப்பா மெரினா பீச்சில இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போனான். ஆனா இப்ப ஜெமினி கணேசன் பாடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 7 கார் போச்சு இல்லையா? இந்த 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று சொன்னார். நாளனா இல்லாமல்